துரந்தர் த ரிவெஞ்ச் ரியல் மூமெண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியலாக இருந்த கேரக்டர்ஸை தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படியே. ஆனால் இதில் வந்து ஃபிக்ஷனலைஸாக நிறைய பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். இதில் வர ஆத்திஃப் கேங்ஸ்டர் பார்த்திங்கன்னா யூபியில் வந்து இவர் பண்ணாத கிரைமே இல்லை. இவர் மேலே 160+ கேசஸ் இருக்குது. லுக்ஸை பார்த்திங்கன்னா சேம் தான். அதே இந்த கேஸ்டிங் வந்து பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. அப்படியே அவர் மாதிரி இருக்கிற ஆள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் இருந்து வர கன்ஸ் எல்லாம் பஞ்சாப் பார்டர் வழியாக ட்ரோன் மூலமாகவும் ரயில்வே மூலமாகவும் ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் எந்த செயினுமே இல்லை எங்களுக்கு, நாங்கள் டைரெக்டாக பாகிஸ்தானோட கான்டாக்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் சேட்லி அவர் பிரதரும் அவரும் லைவ் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கும் போதும் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லும் போதும் நீங்கள் ஏன் உங்கள் பையனோட லாஸ்ட்டு ஃபியூனரலுக்கு போகல அப்படின்னு கேட்டோன்னே என்ன கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறதுக்குள்ளே 2 பேர் அவங்கள சுட்டிருப்பாங்க. அவர் பிரதரையும் இறந்துருப்பார் அதே இடத்துல. எஸ்பி சௌத்ரி அஸ்லம் இவரோட லுக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சேமாக இருக்கும். ரியல் லைஃப்பில் இருந்தவரோட இது தான். 2014 ஒரு கார் பாம் பிளாஸ்டில் இவர் வெடிச்சு செத்துருப்பார். அவர் கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரோடு வழியாக தான் வருவேன், என் கூட சண்டை போடணுன்னா டைரெக்டாக வந்து மோதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்த நாளே அவரை வந்து காரில் பாம் பிளாஸ்ட் பண்ணி சாப்பிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜும் இருக்குது. பார்த்திங்கன்னா சஞ்சய் தத் சார் பண்ணியிருப்பார் அந்த ரோலில். வந்து கிட்டத்தட்ட மேட்சிங்னா அந்தளவுக்கு இருக்கும் கேஸ்டிங்கில் பீக். அப்புறம் மேஜர் இக்பால் மோடி நியூஸை பார்க்குறத பற்றி கேட்டிருந்தாங்க. இது எப்படின்னா, இது வந்து அக்யூரேட் டைமிங் படத்தில் இருக்காது. சினிமா லிபர்ட்டிக்காண்டி சில இது நிறைய இது மாற்றிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது தான் எல்லாமே. டிமானிட்டைசேஷன்லேருந்து எல்லாமே. அது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் உசேர் பலோச் அந்த ஃபுட்பால் சீனு, இது மட்டும் இது ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்புகிற மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் காட்டின மாதிரி அர்ஷத் பாபு மட்டும் தலையை மட்டும் அந்த இது பண்ணலை. உசேருக்கு எனிமையாக இருக்கிறவங்களோட ஹெட்டை பார்த்திங்கன்னா லயாரியில் வந்து துண்டா போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்ஜாய் பண்ணதாக அந்த பொலிட்டீஷியனே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அந்த நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஃபேக்ட்டு தான். அப்புறம் ஜமீல் பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டு தான். 35 வருஷமாக ஒருத்தர் ஸ்பையாக இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் அவர் கடைசியில் தான் சொல்லியிருப்பார். அது ஒரு பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். நபீல் வந்து கபால்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் தான் ரியல் ஜமீல் பொலிட்டீஷியன். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்ததை விட டிஃபராக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து ஒரு ஓஜிங்கிறதுனால இது வந்து கான்ட்ரவர்ஷியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆதித்யா தர்கிட்ட தான் கேட்கணும். பீக் டீட்டெயிலிங் ஆதித்யா தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதில் நான் கவர் பண்ணாத நெக்ஸ்ட்டு பார்ட்டு இது நல்லா போச்சுன்னா சொல்கிறேன்.